பத்திரிகை நண்பர் படம் பிடிக்கிறார், அதை ஒரு தனியார் தொலைக்காட்சியில் போடுறாங்க. தனியார் தொலைக்காட்சியில் போட்ட பிறகு அதை நான் என்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் போடுற உடனே திருமாவளவர்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, அண்ணாமலை தான் பின்னாடி இருந்து அதை செஞ்சிருக்கிறான். இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. இப்படித்தான் தமிழகத்தினுடைய அரசியல் சாபக்கேடு. இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இங்க அரசியல் பண்றாங்க. ஜாதியை வைத்து, அட்டூழியத்தை வைத்து, அடக்குமுறையை வைத்து, வன்முறையை வைத்து மக்களை மிரட்டி. இன்னைக்கு திருமாவளவன் அவங்களுடைய எக்ஸ்பிரஸ் வலைதளத்துக்கு போய் பாருங்க, யாருமே கமெண்ட் பண்ண முடியாது. அரசியல் தலைவர் நான் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு கருத்து போறேன்னா கமெண்ட் பண்றது உங்களுக்கு எனக்கு உரிமை இருக்கு. நான் சொல்ற கருத்துக்கு நீங்க எதிர்க்கிறீங்களா, கமெண்ட் பண்ணுங்க, பரவாயில்ல. என்னுடைய கருத்தை ஆதரிக்கிறீங்களா, கமெண்ட் பண்ணுங்க. ஆனா திருமாவளவன் மட்டும் பாத்தீங்கன்னா அவர் எக்ஸ்ல போடுவார், ஆனா கமெண்ட் டிசேபிள்டு. அப்பனா அவர் கருத்தை மட்டும்தான் நீங்க படிக்கணும், அந்த கருத்தை எதிர்த்தோ ஆதரவாகவோ நீங்கள் பதிவு செய்யக்கூடாது. இப்படிப்பட்டவர்கள் மோடிஜியை பார்த்து, பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க. இதை விட வெட்கக்கேடு நான் பார்த்தது. அதுல 2 பேர் வேலை இல்லாதவங்க கமிஷனர் ஆபீஸுக்கு போய் என் மேல புகார் கொடுக்கற 2 பேர் போறாங்க. உன்னை RSS சங் பரிவார் பின்னாடி இருக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க. சென்னையில ஒரு இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. நம்முடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர்கள் மீது தவறான ஒரு நபர் தாக்குதல் நடத்துறாங்க. அதை கண்டிக்கணும் எல்லோருமே. அதை கண்டிச்சுட்டு வரும்போது இவங்க ஒரு அட்வொகேட் மேல தாக்குதல் நடத்துறாங்க. இதுதான் காமெடி. இதுல என்னன்னா, இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் நேரடியா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஒரு கட்சியினுடைய தலைவர். இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்தில் அரசியல் பண்றாரு. அவர் மேடையில சொல்றாரு, பார்த்து முறைச்சா 4 தட்டு தட்டணும் அப்படின்னு. இன்னைக்கு தமிழகத்தில் எப்படி ஆகி போச்சுன்னா, சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், சில தலைவர்கள் மேடையின் மீது ஏறி சும்மா முறைச்சா 4 தட்டு தட்டணும். இன்னைக்கு திருமாவளவன் அவர்களும் அவங்க கூட இருக்கிறவங்களும் இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு அனுப்பினா பாகிஸ்தான்காரன் முறைச்சிக்கிட்டே இருக்கான், 4 தட்டு அவனை தட்டணும். அதனால இந்த முறைச்சவன் எல்லாம் தட்டணும்னு ஆரம்பிச்சா தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவளவர்களுக்கு இடம் இல்லை. இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு போய் இந்த பாகிஸ்தான் ஆர்மி முறைச்சாலும் 2 தட்டு தட்டணும். அங்க வீரத்தை காட்ட மாட்டாங்க. அப்பாவியா யாராவது ஸ்கூட்டர் உங்களை போல என்னை போல இந்த மிடில் கிளாஸ் சொல்லக்கூடியவங்க அவங்க வருவாங்க. கூட்டமா 100 பேர் அண்ணன் திருமாவளவர்களோடு போவாங்க. ஒரு தலைவர்னா அவர் முன்னுதாரணமாக நடந்திருக்கணும், கீழே இறங்கி தடுத்திருக்கணும், என்ன ஆச்சுன்னு பார்க்கணும். இது முழுமையாக ஒரு 2-2.5 நிமிஷம் நடக்குது. இதை